ஹலோ எல்லோருக்கும் ஒரு காலை வணக்கம். வாங்க, இன்றைக்கி கேளான் குழம்பு தான். கேளான் நல்லா கழுவிக்கலாம். அரிஞ்சிட்டு கழுவிட்டேன் நான். அப்புறம் இது முதல் வணக்கிக்கலாம். கேளானை முதல் வணக்கிட்டு குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு வணக்கிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டுங்க. தண்ணி நல்லா விட்டுரும் பாருங்க. நல்லா வணக்கிட்டுங்க தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு நாளைக்கு பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும் குழம்பு. நான் சப்பாத்தி, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே இதை வச்சுக்கலாங்க. நான் இட்லிக்கு தான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ வணங்கினா போதும். அப்புறம் தாளிச்சு விட்டுலாம். நான் குக்கரில் இன்றைக்கி தாளிக்கிறேன் கேளான் குழம்பு. கடுகு, சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெருசாக இருந்தால் சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் 1 கீரி போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கினதுக்கப்புறம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வணங்கட்டுங்க. நல்லா வணங்கிட்டுங்க. அந்த கேளான் இருக்குது இல்லைங்க, அதை எடுத்து போட்டுக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டுங்க. நம்ம தேங்காய்ங்க, முந்திரி அஞ்சாருங்க, ஒரு பச்சை மிளகாய், நம்ம செலவு குழம்புக்கு அரைப்போம் இல்லைங்க, கறி மசாலா, அது இல்லைன்னா சக்தி மசாலையோ போட்டாலும் சரிங்க. மல்லித்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் போட்டு தாளித்து அரைச்சி அப்படியே தாளித்து விட்டுங்க. குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. சூப்பராக ஆயிடுச்சு குழம்பு. பார்த்தீங்களா, நல்லா இருக்குது இல்லைங்க. ரொம்ப சூப்பராக ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணலாங்க. பார்த்திங்களா, இது புரோட்டாவுக்கு கூட வச்சுக்கலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது சாதத்துக்கு. நான் இட்லிக்கு தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. தோசைக்கு, புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். கிளீமை வெடித்து அப்படியே எப்படி வந்திருக்குது பாருங்கள். சரி, வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இது போடுங்க, சப்ஸ்கிரைப். சூப்பர் ஷாட் எடுங்க, சூப்பர் இது எடுங்க. பாய்ங்க.